Hi friends, welcome back to Prithvi Lifestyle. So long time afterwards I am uploading the video. Let's start the video. இந்த வருஷம் தனோத்ரயோதசி தன்தேரஸ் எந்த டைமுக்கு வருது, எந்த நாளில் வருது, இந்த வீடியோவை ஃபுல்லு கடைசி வரைக்கும் பாருங்கள். யம தீபம் எந்த டைமில் ஏற்றணும், அப்புறம் தன்வந்திரி பகவானுக்கு எப்படி பூஜை பண்ணணும், குபேர பகவானுக்கு எப்படி பூஜை பண்ணணும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் வந்து அக்டோபர் 18 சாட்டர்டே 6:45லேருந்து 7:45 தனோத்ரயோதசி பூஜை டைமு வந்து சாட்டர்டே வந்திருக்குது. யம தீபம் வந்து 8 மணிக்கு ஏற்றணும். தன்வந்திரி பகவான்னா அவர் வந்து ஆயுர்வேத பகவான். பார்க்கடல் கடையும் போது அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்தவர். நோய் நொடியை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் நொடியை போக்குறவர். இவரை பூஜிக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆயுஸ் ஆரோக்கியத்தோடு நம்ம இருப்போம். சகல செல்வ நிதியும் நம்மளுக்கு கிடைக்கும்னு இவருக்கு வந்து பப்பாளி இலை, கற்றாழை, ஆயுர்வேதிக்கான தேன் இந்த மாதிரி இருக்கிற வச்சு நம்ம பூஜை பண்ணோம். குபேர பகவானுக்கு வந்து உப்பு, தனியா மெயின் வச்சு நம்ம பூஜை பண்ணோம். இந்த பூஜையில் வந்து நம்ம வீட்டில் எதனா ஒரு புது பொருள் வச்சு நம்ம பூஜை பண்ணோம். குபேர பகவானுக்கு குறிப்பாக தனியா வைக்கணும், கல்லுப்பு வைக்கணும். வச்சு இந்த வருஷம் வாங்கிட்டு வந்த புது நகைங்க எதுவாக இருந்தாலும், நகை ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும், சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணோம். மெயின் இந்த நாளில் வந்து தொடப்பம் வாங்கி சாமி முன்னாடி பூஜை பண்ணி வைங்க. தொடப்பம் வந்து மகாலட்சுமியோட அம்சம். நான் குங்குமம் மஞ்சள் வச்சு எல்லாமே பூஜை பண்ணுவேன். நான் எங்கள் வீட்டில் ரொம்ப எளிய முறையில் பூஜை பண்ணுவாங்க. நெய் தீபம் வந்து இது 48 நாளும் நம்ம வேண்டிக்கின்னு நாங்கள் சங்கல்பம் எடுத்துக்கின்னு பூஜை பண்ணலாம். இல்லை இந்த 5 நாள் பூஜை பண்ணலாம். இந்த பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு சகல வித செல்வமும் கிடைக்கும், ஆயுள் ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த ஒரே நாளில் நம்ம 3 தெய்வத்தை நம்ம பூஜை பண்ணுவோம். ஒன்று ஆரோக்கியத்துக்காக வந்து தன்வந்திரி பகவான், செல்வ நிதிக்காக குபேரனு, இது எல்லாமே கட்டி காக்கிறதுக்கு மகாலட்சுமியை, நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால யம தீபமும் நம்ம சேர்த்து ஏற்றுவோம். இந்த ஒரு நாள்லேயே இத்தீனி பலன். இது கண்டிப்பாக மறக்காமல் இந்த பூஜையை பண்ணுங்க. மெயினாக குறிப்பாக வாசனை திரவியங்களை வச்சு பூஜை பண்ணுங்கள். கல்லுப்பு பூஜையில் சில பொருள் ரொம்ப மெயினாக வாங்கிட்டு வரணும். ஒன்று கல்லுப்பு, விரலி மஞ்சள், தொடப்பம், இது மெயினாக வாங்கிட்டு வரணும். இந்த பூஜையில் தனியா வாங்கிட்டு வரணும். குபேர பகவானுக்கு வந்து தனியானா ரொம்ப பிடிக்கும். தனியா வச்சு பூஜை பண்ணால் அவர் அருள் பண்ணுவார். நம்ம அர்ச்சனைக்கு வந்து 5 ரூபாய் காயினால் அர்ச்சனை பண்ணோம். உங்கள் சக்தி காய்ச்சினா தங்கம் வெள்ளி கூட வாங்கி வைக்கலாம். இந்த வருஷம் நீங்கள் என்ன சங்கல்பம் பண்ணி வைக்கிறீங்களோ அடுத்த வருஷத்துக்குள்ளே அதாகவும். மெயின் மனுஷனுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சகல செல்வமும் கிடைக்கணும் தான் இந்த பூஜையோட தாத்பரியம். எல்லாரும் மனசார கடவுளை வேண்டிக்குங்க. இந்த வருஷம் திருப்பியும் டைமிங்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். அக்டோபர் 18 6:35லேருந்து 7:45 வரைக்கும் வந்து தன்தேரஸ் பூஜைக்கு. யம தீபம் வந்து 8 மணிக்கு ஏற்றுங்க. இந்த பூஜை அந்த நேரத்தில் ஆகலைன்னா நைட்டு 11 மணி பூஜை எல்லோரும் பண்ணி எல்லா பயனும் அடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மறக்காமல் பிருத்வி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.